இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமியில் சாப்டர் 2 ஆன பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் கான்செப்ட் 1 பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து அசட்டா லைபிலிட்டியா அப்படின்றது. என்சிஆர்டோட கோர் ஐடியா என்னென்னா பாப்புலேஷன் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி எ ப்ராப்ளம். பாப்புலேஷன்றது ஒரு இயற்கையாகவே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் அப்படிலாம் கிடையாது. பாப்புலேஷன் கேன் பிகம் த கிரேட்டஸ்ட் அசட் ஆஃப் த கண்ட்ரி இஃப் இட் இஸ் ப்ராப்பர்லி டெவலப்டு. பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியோட கிரேட்டஸ்ட் அசட்டாக இருக்கும் இஃப் இட் இஸ் ப்ராப்பர்லி டெவலப். அந்த பாப்புலேஷன் நம்ம கரெக்டாக டெவலப் பண்ணோன்னா அது நம்மளுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் அசட்டாக இருக்கும். இதுதான் வந்து இந்த என்டையர் சாப்டரோட சென்ட்ரல் ஐடியாவே இதுதான். எவ்ரிதிங் எல்ஸ் இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஹியூமன் கேபிட்டல், இது எல்லாமே இதை சுற்றி இருக்கிற ஒரு கான்செப்ட்ஸ் தான். Why did Ncert starting the chapter with this idea? ஏன் வந்து Ncert வந்து இந்த ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சாப்டருக்கு முன்னாடி மெனி பீப்புள் என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க, இந்தியா ஆஸ் ஏ ஹியூஜ் பாப்புலேஷன், ஸோ இட் இஸ் புவர். இந்தியா வந்து பெரிய பாப்புலேஷன், அதனால் அது புவராக இருக்குன்னு. ஆனால் Ncert என்ன சொல்லுதுன்னா, அதில் வந்து பாதி உண்மை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. த ரியல் கொஸ்டின் இஸ் நாட், ஒரு ரியல் கொஸ்டினை எப்படி கேட்கக்கூடாதுன்னா ஹவு மெனி பீப்புள் டூ வி ஹாவ், நம்மக்கிட்ட எவ்வளோ பீப்புள் இருக்காங்கன்னு கேட்கக்கூடாது. நம்ம எப்படி ரியல் கொஸ்டின் எப்படி கேட்கணுன்னா வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டூ வி ஹாவ் அப்படின்னு கேட்கணும். நம்மக்கிட்ட உண்மையாகவே எந்த மாதிரியான பீப்புள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு போருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே வந்து ஒரு வத்தலும் சொத்தலுமாக வச்சுட்டு போருக்கு போனால் அங்கே ஜெயிக்க முடியாதில்ல. ஸோ நம்மக்கிட்ட கைண்டுன்னா எந்த மாதிரியான பர்சன்றது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு ஹெல்த்தியாக, நல்ல ஒரு வீரனாக, நல்ல ட்ரெயின்டாக, ஸ்கில்டாக, இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாமே இந்த வார் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே ஈஸியாக ரொம்ப புரியும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாப்புலேஷன் மீன்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் எ கண்ட்ரி ஆர் ஏரியா. இவங்களை தான் வந்து பாப்புலேஷன் அப்படி சொல்லுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் எ கண்ட்ரி ஆர் ஏரியா, அவங்கள தான் வந்து பாப்புலேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்தியா ஆஸ் 1.4 பில்லியன் பீப்புள். இந்தியா கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னா 1.4 பில்லியன் பீப்புள். இந்த நம்பர் அலோன் டெல் அஸ் நத்திங் அபவுட் வெதர் த பாப்புலேஷன் இஸ் குட் ஆர் பேட் ஃபார் த எக்கனாமி. இந்த நம்பரை மட்டும் வச்சுன்ட்டு நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெதர் த பாப்புலேஷன் இஸ் குட் ஆர் பேட் ஃபார் த எக்கனாமிலாம் நம்மளால் வந்து சொல்ல முடியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட நிறைய பாப்புலேஷன் இருக்காங்கன்னா அது உனக்கு அந்த எக்கனாமி வந்து பேட் எக்கனாமி அப்படிலாம் சொல்ல முடியாது. இதே உங்ககிட்ட வந்து ரொம்ப கம்மி பாப்புலேஷன் இருக்காங்க, அதனால் அது குட் எக்கனாமியா அப்படிலாம் சொல்ல முடியாது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸை மட்டும் வச்சுட்டு சொல்லவே முடியாது. பாப்புலேஷனை வந்து எப்போவுமே நம்பரில் தான் சொல்லுவாங்க. அந்த நம்பரை வச்சுட்டு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட எந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்க, எந்த கைண்டான பீப்புள் இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் எக்கனாமிக்கு. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் தப்பு பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் பாப்புலேஷன் வந்து பேடு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது தப்பு. தட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. அது எப்போவுமே அது கரெக்ட் கிடையாது. ஓகேவா? தட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகேங்களா? பாப்புலேஷன் இட் செல்ஃப் இஸ் நியூட்ரல். பாப்புலேஷன்றது ஒரு நியூட்ரலான விஷயம். அது அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அதை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டிசைட் பண்ண போகிறதில்ல. அது வந்து எப்போவுமே ஒரு நியூட்ரலாக இருக்கும். நம்ம எதை வச்சு டிபெண்ட் பண்ணுறோன்னா அதோட குவாலிட்டி, அது எந்த மாதிரியான குவாலிட்டி இருக்குதோ, நாட் ஜஸ்ட் குவான்டிட்டியை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறதில்ல. மினி கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒய் வாஸ் பாப்புலேஷன் கன்சிடர் ஆஸ் எ லைபிலிட்டி. ஏன் வந்து பாப்புலேஷனை வந்து நம்ம வந்து ஒரு லைபிலிட்டியாக கருதுகிறோம் அப்படின்னா, ஃபார் மெனி டிகேட்ஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஃபேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபார் மெனி டெக்கேட்ஸ் நம்ம வந்து பல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் போதுலேருந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இந்தியா எதெல்லாம் ஃபேஸ் பண்ணிச்சு பார்த்திங்கன்னா, ரேப்பிட் பாப்புலேஷன் க்ரோத் 1921 நம்ம பார்த்துருக்கோம்ல. ஓகேங்களா? அது அப்புறம் வந்து பாவர்ட்டி, இல்லிட்ரஸி, புவர் ஹெல்த் கேர், லோ ப்ரொடக்டிவிட்டி, ஹை எம்ப்ளாய்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்தியா ஃபேஸ் பண்ணுற விஷயம். ஸோ எக்கனாமிஸ்ட் பிலீவ் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நிறைய பீப்புள் இருக்கிறதுனால நம்ம நிறைய பேருக்கு ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சாங்க அந்த டைமில். இப்போ நினச்சிக்கோங்க, ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 20,000 பர் மந்த்துக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. அதில் 2 பேர் இருந்தால் ஈஸியாக அதை மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் அதில் 12 பேர் இருந்தால் என்ன சொல்கிறது, அதை மேனேஜ் பண்ணுறது, அந்த இன்கம் வச்சுட்டு அவங்களால வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாது.
அந்த இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒய் பாப்புலேஷன் வாஸ் சீன் ஆஸ் எ பர்டன். அதனால தான் வந்து அந்த டைமில் வந்து நம்ம பாப்புலேஷனை வந்து ஒரு பேர்டனாக வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு வில்லேஜில் வந்து 100 ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் ஒன்லி 20 பேருக்கு தான் வேலை இருக்குது, மிச்சம் இருக்கிற 80 பேருக்கு வேலையே இல்லை. அப்போ என்ன ஆகும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகும், பாவர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் பர் பர்சன் வந்து ஃபால் ஆகும். ஏன்னா அந்த 80 பேருக்கு வேலை இல்லைல்ல. அதனால் ஹர் பாப்புலேஷன் பிஹேவ்ஸ் லைக் எ லைபிலிட்டி. அந்த டைமில் வந்து பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைபிலிட்டியாக வந்து அப்போ இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அசட்னா என்ன அப்படின்றாங்க. அண்ட் அசட் இஸ் சம்திங் தட் ஹெல்ப் கிரியேட் வேல்யூ ஆர் ஜென்ரேட் ஃபியூச்சர் இன்கம். அசட்னா என்னென்னா இஸ் சம்திங் தட் ஹெல்ப் கிரியேட் வேல்யூ ஆர் ஜென்ரேட் ஃபர்தர் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா லேண்டு, மிஷின்ஸு, ஃபேக்ட்ரி, எஜுகேஷன், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அசட் இஸ் சம்திங் தட் ஹெல்ப் கிரியேட் வேல்யூ ஆர் ஜென்ரேட் ஃபியூச்சர் இன்கம். அது வந்து ஒரு வேல்யூவையும் க்ரியேட் பண்ணுது, ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஃபியூச்சர் இன்கமையும் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அசட் கான்ட்ரிபியூட்ஸ் டு ப்ரொடக்ஷன். அசட்ஸ் வந்து எது கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா இதை வச்சு நம்ம நிறைய விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ மிஷினரின்னு எடுத்துக்கோங்க, டிராக்டரு, அதை வச்சு நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அசட்டுன்றது நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்ல, ஹெல்ப் கிரியேட் வேல்யூஸ், அதுலேருந்து ஒரு வேல்யூ க்ரியேட் ஆகணும். ஜென்ரேட் ஃபியூச்சர் இன்கம், அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் வந்து இன்கமும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுதான் அசட். ஓகேங்களா? அதுவே தன்னைத்தானியும் வேல்யூவேஷன் அதிகம் பண்ணிக்கும். அப்போ லேண்ட் எக்ஸாம்பிள், தன்னைத்தானே வேல்யூவும் அதிகம் பண்ணிக்கும், அதை வச்சு ஃப்யூச்சர்லேயும் நம்ம வந்து இன்கம் பார்க்கலான்றது டிராக்டர், மிஷினரிஸ், இது எல்லாமே. ஓகேங்களா? லைபிலிட்டினா என்னென்னா, லைபிலிட்டி இஸ் சம்திங் தட் கிரியேட் எ பர்டன் ஆர் காஸ்ட். லைபிலிட்டி இஸ் சம்திங் தட் கிரியேட் பர்டன் ஆர் காஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து இஃப் மெனி பீப்புள்ஸ் ஆர் ஹேர், என்ன இப்போ வந்து மெனி பீப்புள் வந்து அன்எஜுகேட்டடாகவும் அன்ஹெல்த்தியாகவும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெல்ஃபேருக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்க அந்த கவர்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து ரொம்ப லெஸ்ஸான ப்ரொடக்டிவான அவுட்புட்டை தான் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்து பாப்புலேஷன் வந்து பிஹேவ்ஸ் லைக் எ லைபிலிட்டி. கவர்மெண்ட் வந்து அதோட வெல்ஃபேருக்கு செலவு பண்ணோம், ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற வந்து இப்போ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் ப்ரொடக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கேன் பாப்புலேஷன் பிகம் ஏ அசட். பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அசட்டாக க்ரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் வேர் என்சிஆர்டி சேஞ்ச் அவர் திங்கிங். இட் இஸ் சேஸ் எஸ். இங்கே தான் வந்து நம்ம என்சிஆர்டி வந்து நம்மளோட திங்கிங்கை வந்து மாற்றுது. அது என்ன சொல்லுதுன்னா எஸ்ன்னு சொல்லுது. பாப்புலேஷன் பிகம் அன் அசட் வென் பீப்புள் பிகம் எஜுகேட்டட், ஹெல்த்தி, ஸ்கில்டு அண்ட் ப்ரொடக்டிவ். பாப்புலேஷன் வந்து நம்மளுக்கு அசட் ஆகும் எப்போனா பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட்டடாகவும் ஹெல்த்தியாகவும் ஸ்கில்டாகவும் ப்ரொடக்டிவாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு பாப்புலேஷனே ஒரு அசட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நவ் தோஸ் சம் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சில பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸு, அவங்க டேக்ஸை வந்து பே பண்ணுறாங்க, இன்னோவேட்டிவான ஐடியாஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதனால் வந்து நேஷ்னல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. த நம்பர் ஆஃப் த பீப்புள் ஹாஸ் நாட் சேஞ்ச்டு, ஒன்லி தர் குவாலிட்டி ஹாஸ் சேஞ்ச்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பீப்புளெலாம் வந்து அதே பீப்புள் தான், பட் ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய திறமையை வந்து வளர்த்துன்ட்டு அவங்க நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிக்கிறதுல நிறைய வருமானம் ஈட்டி அதை வந்து டேக்ஸ் பே பண்ணி அது இன்னோவேட்டிவாக வந்து திங்க் பண்ணி நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ஒன்றும் மாறிடல, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குவாலிட்டியை தான் மாற்றிருக்காங்க. ரியல் லைஃப் கம்பேரிசன்னா என்னென்னா, கண்ட்ரியில் வந்து 10 கோடி பீப்புள் இருக்காங்க, மோஸ்ட்லி வந்து படிக்காதவங்க, ஹெல்த் இல்லாதவங்க, ஸ்கில் இல்லாதவங்க. அதனால அவங்களுக்கு என்ன, அந்த கண்ட்ரிக்கு என்ன ரிசல்ட்டாக இருக்குது, லோ ப்ரொடக்டிவிட்டி, லோ இன்கம், ஹை பாவர்ட்டி ரேட் இருக்குது. பாப்புலேஷன் வந்து அந்த இடத்துல வந்து லயபிலிட்டியாக அவங்களுக்கு ஒரு பர்டனாக இருக்கிறாங்க. இதே கண்ட்ரி பியில் வந்து 10 crore பீப்புள் வந்து இருக்காங்க, எல்லாமே வெல் எஜுகேட்டட், ஹெல்த்தியாக இருக்காங்க, ஹைலி ஸ்கில்டாக இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரொடக்டிவிட்டி, ஹை இன்கம், இனோவேஷனாக இருக்காங்க, எக்கனாமிக் க்ரோத்தும் வந்து ஹையாக இருக்குது. பாப்புலேஷன் ஆக்டர்ஸ் அசட்டாக வந்து இதில் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ஆக்ட் ஆகுது. Some population can be both. The same population can be both. This is the most important idea. Population is not fixed as asset or liability. It changed based on investment. இது என்ன சொல்கிறாங்கன்னா, the same population can be both. இப்போ வந்து ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே திறமையே இல்லாமல் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவனை திறமையை வளர்த்து அவனை ஏர்ன் பண்ண வைக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டிலேருந்து நம்மளுக்கு அசட்டாக மாறும்.
ஓகேங்களா, அதை தான் சொல்கிறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் ஐடியாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ஆஸ் அசட் ஆர் லைபிலிட்டி. ஒரு பாப்புலேஷனை வந்து நம்ம இவன் அசட் தான் இவன் லைபிலிட்டி தான் நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா, இது எதை வச்சு இதுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லை, என்னடா பொட்டி கடை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் கொடுத்தோன்னா அவன் டெவலப் ஆவான்ல, அது மாதிரி தான் இது. எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு பாப்புலேஷன் வந்து அசட்டாக மாறத்துக்கும் லைபிலிட்டியாக மாறத்துக்கும் எது பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஓகேங்களா, இப்போ ஒரு ஐடியா எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு அயன் ஓர் வந்து பூமிக்கு அடியில் வந்து இருக்குது. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டடான வேல்யூ தான் இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஸ்டீலாக மாற்றின பிறகு அதுக்குன்னு வந்து வேல்யூவேஷன் வந்து மோர் ஆகும்ல, அது மாதிரி தான் பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த்து, ஸ்கில்லு, இது 3த்தையும் சேர்த்தா ப்ரொடக்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து என்சிஆர்டி கிவ் 2 ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன். இந்தியா இன்க்ரீஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி பிகாஸ் ஃபார்மர்ஸ் ரிசீவ்ட் better knowledge, improved seeds, modern technology. The same farmer become more productive. க்ரீன் ரெவல்யூஷனை வந்து என்சிஆர்டி வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கு. இந்தியா வந்து இன்க்ரீஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி பிகாஸ் ஃபார்மர்ஸ் ரிசீவ். இப்போது க்ரீன் ரெவல்யூஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ எதுக்குன்னா அப்போ வந்து ஃபார்மர்ஸ்க்கு என்ன கிடச்சிச்சு, பெட்டர் நாலேஜ் கிடச்சிச்சு, இம்ப்ரூவ்டு ஹை வெரைட்டி சீட்ஸ் வந்து கிடச்சிச்சு, மாடர்ன் டெக்னாலஜி வந்து கிடச்சிச்சு. த சேம் ஃபார்மர் வந்து பிகேம் மோர் ப்ரொடக்டிவ். இப்போ வந்து இதை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ஃபார்மர் வந்து மாறல, ஃபார்மர் அதே ஆள் தான், ஏற்கனவே ஃபார்ம் பண்ணின்னு இருக்கிறவரே தான். அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இது எல்லாமே நம்ம கொடுக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக அதிகமாகுது, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஐடி வந்து ரெவல்யூஷனில் இந்தியா பிகம் எ global IT hub because million of educated and skilled people worked in software and technology. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஐடிக்கு வந்து குளோபல் ஹப் ஆகுது. ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் மில்லியன் ஆஃப் எஜுகேட்டட் அண்ட் ஸ்கில்டு பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எங்கன்னா சாஃப்ட்வேர்லேயும் டெக்னாலஜி. இட் வாஸ் நாட் லேண்ட் ஆர் மிஷின்ஸ் அலோன். இது வந்து பார்த்திங்கன்னா லேண்டோ இல்லை மிஷின் மட்டும் கிடையாது. இட் வாஸ் ஹியூமன் கேப்பபிலிட்டி. ஹியூமன்ஸ் வந்து அதை வந்து கற்றுன்னு அதை வந்து பெருசு பண்ணுற திறமை வந்து அவங்களுக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் ட்ராப். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பீப்புள் வந்து மெனி ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் க்ரீன் ரெவல்யூஷன் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் டிராக்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் தப்பு. மிஷின் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, அதை ஓட்டுறதுக்கும் த ரியல் ட்ரைவ் வாஸ். அதில் முக்கியமாக வந்து அதில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா நாலேஜ் ப்ளஸ் டெக்னாலஜி ப்ளஸ் ட்ரெயின்டு பீப்புள். இதெல்லாம் இருந்ததுனால தான் வந்து என்ன சொல்கிறது க்ரீன் ரெவல்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. வித்தவுட் ஒரு ட்ரெயின்டு ஃபார்மல் இல்லை அப்படின்னா மாடர்ன் டெக்னாலஜியே இருந்தால் கூட எந்த பிரயோஜனமும் இல்லை. அது மாடர்ன் டெக்னாலஜியுமே இருந்தாலும் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஜென்ரல் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் த கிரியேட்டர் ஆஃப் எக்கனாமிஸ்ட் அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா பீப்புள் ஆர் த கிரியேட்டர் ஆஃப் ஆல் அதர் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ லேண்ட் இருக்குது அதுவே அது வந்து விவசாயம் பண்ணிக்காது. மிஷின் இருக்குது, அதுக்கு தன்னைத்தானே ஆப்ரேட் பண்ணிக்க முடியாது. மணி வந்து அதுவே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்காது. பீப்புள் யூஸ் ஆல் திஸ் ரிசோர்ஸ். பீப்புள் தான் வந்து இதை எல்லாமே பயன்படுத்தி பண்ணுறாங்க. அதனால தான் பீப்புள் ஆர் த கிரியேட்டர் ஆஃப் ஆல் அதர் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வை ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கால்டு த மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து ஹியூமன் பீயிங் தான் வந்து ரொம்ப வேல்யூபிளான ரிசோர்ஸ், மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கான்செப்ட் வந்து எதெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னா டெமோகிராஃபிக் டிவைடண்ட், ஹியூமன் கேபிட்டல், எஜுகேஷன் கூட, ஹெல்த்து கூட, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி, இன்க்ளூசிவ் growth, எஸ்டிஜி, லேபர் ப்ரொடக்டிவிட்டி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட கனெக்ட் ஆகுது. இதோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா whenever you hear about இதை பற்றி அசட், லைபிலிட்டி, ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னா ஸ்கில் இந்தியா மிஷன், ஓகேங்களா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த்துக்காக, டிஜிட்டல் இந்தியா டெக்னாலஜிக்காக, பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் கேபிட்டலில் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்த திட்டம். ஹவு டஸ் திஸ் ஹெல்ப்
கன்வெர்ட் பீப்புள் இன்ட்டு இது எப்படி வந்து இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணி பீப்புளை வந்து ஒரு அசட்டாக வந்து மாற்றுதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது சொல்லுது. இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பாப்புலேஷன் வந்து அசட்டாக லைபிலிட்டியெல்லாம் யூபிஎஸ்சி கேட்காது. அவங்க எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா எதை சுற்றி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல்னால் என்ன, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன, லேபர் ப்ரொடக்டிவிட்டி, எஜுகேஷ்னல், ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட்டு. திஸ் கான்செப்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் ஆஃப் them. அப்போ நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே நம்ம படித்தது தான் வந்து ஃபவுண்டேஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்றது 30 செகண்ட்ஸில் வந்து ரிவிஷன் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடியா, பாப்புலேஷன்றது வந்து நம்பர் ஆஃப் பீப்புள், அசட்னா கிரியேட் வேல்யூ அண்ட் இன்கம், லைபிலிட்டினா கிரியேட் பர்டன். லார்ஜ் பாப்புலேஷன் வந்து நாட் ஆட்டோமேட்டிக்கலி பேட், ஆட்டோமேட்டிக்கலாக அது பேடெல்லாம் கிடையாது. குவாலிட்டி மேட்டர்ஸ், எஜுகேஷனலோ ஹெல்த்து ஸ்கில்லு இதெல்லாம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து அதிகம் பண்ண முடியும். கோர் என்சிஆர்டியோட மெசேஜ் என்னென்னா பாப்புலேஷன் கேன் பிகம் த கிரேட்டஸ்ட் அசட் இஃப் இட் ப்ராப்பர்லி டெவலப்ட். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து ஆக்டிவாக நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். வித்தவுட் லுக்கிங் அட் திஸ் நோட், ஆன்சர் திஸ். Why does NCERT reject the idea that the large population is always a liability? ஏன் வந்து என்சிஆர்டி வந்து அந்த விஷயத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணுது? லார்ஜ் பாப்புலேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து லைபிலிட்டின்றது கடன் சுமைன்னு சொல்லிட முடியாது டக்குன்னு. ஏன் சொல்ல முடியாதுன்னா இப்போ வந்து கடன் சுமை அப்படின்ட்டு டைரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இப்போ அவங்களுக்கே வந்து நம்ம கரெக்டாக ஸ்கில் கொடுத்து நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எல்லா பீப்புளையும் வந்து டெவலப் பண்ண முடியும். க்ரீன் ரெவல்யூஷன், இப்போ நம்ம ஐடி கம்பெனிஸில் எல்லாமே வந்து பெங்களூர், ஹைதராபாத்லாம் நல்லா அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பீப்புளை வந்து நம்ம வந்து ப்ரொடக்டிவாக மாற்ற முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வை இஸ் த குவாலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த குவான்டிட்டி. குவான்டிட்டி நிறையா இருந்து கூட யார்கிட்ட சரியான வந்து ஸ்கில் இல்லை, அந்த கைண்ட் ஆஃப் இது இல்லை அப்படின்னா அப்போ அது பிரயோஜனம் கிடையாது. இதே கம்மியான குவான்டிட்டியாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு எஜுகேஷ்னல், ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட்டு, டெக்னாலஜி எல்லாமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நல்லா வந்து அது வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டலாக வந்து க்ரியேட் ஆகும். அடுத்தது வந்து how did the green revolution proves that the knowledge can increase productivity. இப்போ வந்து விவசாயம் வந்து அந்த காலத்துலேருந்து எப்போவுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறாங்க, ஆர்கானிக் மென்யூர் வச்சு நேட்டிவ் சீட்ஸை வச்சு பண்ணுறாங்க. இப்போ வந்து க்ரீன் ரெவல்யூஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, ரைஸ்லேயும் வீட்லேயும் ஐயான வந்து ஒரு ஈல்டு கொடுக்குற சீட்ஸு, அதை இப்போ மிஷின் டிராக்டர் அதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா டெக்னாலஜி அதை வச்சு நம்ம இன்னும் வந்து ப்ரொடக்டிவிட்டியாக அதிகம் பண்ண முடியும். அப்போ வந்து ஏற்கனவே அதான் இது எல்லாமே இருந்து கூட அந்த ஃபார்மர்கிட்ட ஒரு ஸ்கில் இல்லைன்னா, அந்த டேலண்ட் இல்லைன்னா அவங்களால வந்து இது எவ்வளோ பெரிய அட்வான்ஸாக நம்ம கொடுத்தா கூட அவங்க சொதப்ப தான் செய்வாங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த ஸ்கில் எல்லாம் இருக்கவே தான் இது எல்லாமே வந்து டபுள் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஃப் இந்தியா இன்வெஸ்ட் ஹெவிலி இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் டுகே வாட் லாங் டேர்ம் எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் வுட் யூ எக்ஸ்பெக்ட். என்ன சொல்கிறது, ஹியூமன் கேபிட்டல் வந்து அதிகமாகும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. இப்போ இருக்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷனல் ஹெல்த் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்போவுமே. அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது எந்த விஷயம் ஒரு தப்புமே கிடையாது. இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம், லைபிலிட்டின்னா எப்போவுமே வந்து பேட் பீப்புள்ஸ் இவங்களால தான் அப்படின்லாம் கிடையாது. லைபிலிட்டின்றது வந்து பர்சனை பொறுத்து கிடையாது. லைபிலிட்டின்றது அவங்க இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனை பொறுத்தது. ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சனுக்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷனையும் ஜாபையும் கொடுத்தா நம்ம நோ லாங்கர் என் எக்கனாமிக் லைபிலிட்டி, தே பிகம் அன் அசட். ஓகேங்களா, அதுதான் சிம்பிள் கான்செப்ட். அது வந்து மணி மட்டும் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் த பர்சன், இட்ஸ் ஆல் அபவுட் த எக்கனாமிக் சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாப்புலேஷன் வந்து வாஸ் கன்சிடர் ஆஸ் லைபிலிட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹேட் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் எஜுகேஷன், ஹெல்த், ஃபுட்டு அண்ட் வெல்ஃபேர். பட் பிகாஸ் மெனி பீப்புள் லேக் எஜுகேஷன், ஸ்கில்லு, ஜாபு, தே குட் நாட் காம்ப்ரமைஸ் எனஃப் டு ப்ரொடக்ஷன். ஸோ த ப்ரொடக்ஷன் பிகேம் அன் எக்கனாமிக் பர்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அசட்னா ஆட் பண்ணும் அடிஷன் வேல்யூ, லைபிலிட்டின்னா லோடு, நம்மளுக்கு வந்து பர்டன் ஆஃப் லோட்ஸ் வந்து இருக்கும்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? ஓகே, இது வந்து பேசிக் ஐடியா. இப்போ நம்ம வந்து என்சிஆர்டி பேஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸஸ் இஸ் அன் எஃபெக்ட் டு எக்ஸ்பிளைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்சிஆர்டியில் வந்து லைன் பை லைன் வந்து இதை நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாப்டர். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓவர்வியூ வந்து பார்த்துருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஃபஸ்ட்டில் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன். இந்த சாப்டர் பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸஸ் இஸ் அன் எஃபெக்ட் டு எக்ஸ்பிளைன் பாப்புலேஷன் இஸ் அசெட் ஃபார் த எக்கனாமி ரேதர் தென் லைபிலிட்டி. இந்த சாப்டர் என்ன சொல்லுதுன்னா, பாப்புலேஷன்றது ஒரு அசெட் ஃபார் எக்கனாமி, லைபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் பிகேம் ஹியூமன் கேபிட்டல் வென் தேர் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் த ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் மெடிக்கல் கேர். பாப்புலேஷன்றது வந்து ஹியூமன் கேபிட்டலாக மாறும் எப்போன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த எஜுகேஷனில், ட்ரைனிங்கில், மெடிக்கல் கேர்லலாம் போடும்போது பாப்புலேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா வந்து ஹியூமன் கேபிட்டலாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஹியூமன் கேபிட்டல் இஸ் த ஸ்டாக் ஆஃப் ஸ்கில் அண்ட் ப்ரொடக்டிவ் நாலேஜ் எம்பாடிட் இன் தம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்ஃபேக்ட் ஹியூமன் கேபிட்டல்ன்றது வந்து நிறைய ஸ்கில்லை வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ப்ரொடக்டிவ் நாலேஜை வந்து அவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம வெளியெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸஸ் இஸ் த வே ஆஃப் ரெஃபரிங் டு எ கண்ட்ரீஸ் ஒர்க்கிங் பீப்புள் இன் டேர்ம் ஆஃப் தர் எக்ஸிஸ்டிங் ப்ரொடக்டிவ் ஸ்கில் அண்ட் எபிலிட்டி. அப்படின்னா என்னென்னா, பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸஸ் மனிதவளம் என்ற ஒரு அத்தியாயத்தின் முக்கிய நோக்கம் மக்கள் தொகையை பொருளாதாரத்திற்கு ஒரு சுமையாக அல்லாமல் மாறாக ஒரு மதிப்புமிக்க சொத்தாக புரிய வைப்பதே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Looking at the population from this productive aspect emphasize its ability to contribute the creation of the gross national product. என்ன சொல்ல வராங்கன்னா, கல்வி, தொழில் பயிற்சி மற்றும் மருத்துவ பராமரிப்பு போன்றவற்றில் முதலீடு செய்யப்படும் போது மக்கள் தொகை மனித மூலதனம் ஹியூமன் கேபிட்டலாக மாறுகிறது. மனித மூலதனம் என்பது மக்களின் உள்ள திறன்கள், உற்பத்தியை அதிகரிக்கும் அறிவு மற்றும் செயல்திறன்களின் மொத்த சேமிப்பாகும். பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸஸ் என்பது ஒரு நாட்டின் வேலை செய்யக்கூடிய மக்கள் அவர்களிடம் ஏற்கனவே உள்ள உற்பத்தி திறன்கள் மற்றும் திறமைகளின் அடிப்படையில் பார்க்கும் அணுகுமுறையாகும். இவ்வாறு மக்களை பார்ப்பது அவர்கள் மொத்த தேசிய உற்பத்தி கிராஸ் நேஷனல் ப்ராடக்டை உருவாக்கத்தில் அளிக்கும் பங்களிப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. Look at the population from this productive aspect. Emphasize its ability to contribute the creation of the gross national product அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம் இதுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அதர் ரிசோர்ஸஸ் பாப்புலேஷன் ஆல்சோ இஸ் எ ரிசோர்ஸ். மற்ற ரிசோர்ஸஸ் மாதிரியே பாப்புலேஷனும் ஒரு ரிசோர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து, there is a positive side of the large population that is often overlooked when we look only at the negative sides. என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற பெரிய மக்கள் தொகையில் இந்த நேர்மறையான அம்சம் பல நேரங்களில் கவனிக்கப்படாமல் விடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கன்சிடர் ஒன்லி த ப்ராப்ளம் ஆஃப் த ப்ரொவைடிங் த பாப்புலேஷன் வித் ஃபுட்ஸு, எஜுகேஷன் அண்ட் ஆக்சஸ் த ஹெல்த் ஃபெசிலிட்டி. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இதை சொல்கிறாங்க பாருங்கள், அனைவருக்கும் உணவு, கல்வி, சுகாதாரம், வசதிகளை வழங்க வேண்டிய சிரமங்களை மட்டுமே நாம் நினைக்கிறோம். ஆனால் அது முழுமையான பார்வை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, we call it as human capital formation. இது என்ன சொல்கிறாங்கன்னா, human capital formation that adds to the productive power of the country just like physical capital formation அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் அந்த மக்களிடம் ஏற்கனவே உள்ள மனித வளம், கல்வி மற்றும் நல்ல உடல் நலம் மூலம் மேலும் மேம்படுத்தலாம். அதனை மனித மூலதனம் உருவாக்கம் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் என்று அழைக்கிறோம். இது இயந்திரம், தொழிற்சாலைகள் போன்ற பொருள் மூலதன உருவாக்கம் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன் போலவே நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
Okay, investment in human capital through education, training, medical care yield a return just like investment in physical capital. என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்களின் கல்வி, பயிற்சி மற்றும் மருத்துவத்தில் செய்யப்படும் முதலீடு இயந்திரங்கள் அல்லது தொழிற்சாலைகளில் செய்யப்படும் முதலீடைப் போலவே எதிர்காலத்தில் பலனளிக்கிறது. கல்வி அறிவு பெற்றவர்கள், திறமையானவர்கள் மற்றும் ஆரோக்கியமானவர்கள் அதிக உற்பத்தி திறனுடன் செயல்படுவதால் அதிக வருமானம் பெறுகிறோம். This can be seen as directly in the form of higher income earned because of higher productivity of the more educated or the better trained persons, as well as the higher productivity of the healthier people அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா not only do the more educated and healthier people gain through higher income society also gain in other indirect way because the advantages of the more educated or healthier people spread to those also who themselves were not indirectly educated or given health care. நாம் இந்த நன்மை அந்த நபருக்கு மட்டுமல்ல, முழு சமுதாயத்திற்கும் கிடைக்கிறது. கல்வி அறிவு பெற்ற மற்றும் ஆரோக்கியமான மக்கள் சமூகத்தின் மற்றவர்களையும் மறைமுகமாகவே முன்னேற்றுகின்றனர். நன்மை அந்த நபருக்கு மட்டுமல்ல, முழு சமுதாயத்திற்கும் கிடைக்கிறது. கல்வி அறிவு பெற்ற மற்ற ஆரோக்கியமான மக்கள் சமுதாயத்தின் மற்றவர்களையும் மறைமுகமாக முன்னேற்றுகின்றனர். மனித மூலதனம் நிலம் மற்றும் இயந்திரங்களை விட ஒரு வகையில் உயர்ந்தது. ஏனெனில் நிலமும் இயந்திரமும் தானாகவே உற்பத்தி செய்ய முடியாது. அவற்றை பயனுள்ள வளங்களாக மாற்றுவது மனிதர்களே. இப்போ நம்ம படித்த பாருங்கள். In fact, human capital is one way superior to other resources like land and physical capital. Human resources can make use of land and capital. Land and capital cannot become useful on its own. பல ஆண்டுகளாக இந்தியாவில் அதிக மக்கள் தொகை ஒரு சுமையாகவே கருதப்பட்டது. ஆனால் அது அவசியம் சுமையாக இருக்க வேண்டியதில்லை. கல்வி, சுகாதாரம், தொழில் பயிற்சி, அறிவியல் ஆராய்ச்சி போன்றவற்றில் முதலீடு செய்தல் அதே மக்கள் தொகையை ஒரு உற்பத்தி திறன் மிக்க சொத்தாக மாற்ற முடியும். For many decades in India, a large population has been considered as liability rather than asset. But a large population need not be a burden for the economy. It can be turned into a productive asset by investment in human capital. ஒரு உண்மையை விளக்குவதற்காக அடுத்த 2 மாணவர்களின் வாழ்க்கை கதையை சாகல் அண்ட் விலாஸ் எடுத்துக்காட்டாக வழங்கப்படுகின்றோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அசட் அப்படின்னா என்ன? பயன் தரும் வளம். லைபிலிட்டினா சுமை, பொருளாதார பாரம். ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் மனித வளம். ஹியூமன் கேபிட்டல்னால் மனித மூலதனம். ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா மனித மூலதனம் உருவாக்கும். ப்ரொடக்டிவிட்டினா உற்பத்தி திறன் கொண்ட. ப்ரொடக்டிவ் அப்படின்னா உற்பத்தி திறன் கொண்ட. ப்ரொடக்டிவிட்டினா உற்பத்தி திறன். எம்பாடிட் அப்படின்னா உள்ளடக்கிய. எக்ஸிஸ்டிங்னா தற்போது உள்ள. எம்ஃபசைஸ்னா வலியுறுத்துகிறது. கான்ட்ரிபியூட்னா பங்களிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓவர்லுக்டுனா கவனிக்கப்படாமல் விடப்பட்டது. ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறை உள்ள. கேட்டலிஸ்ட்னா மாற்றத்தை வேகப்படுத்தும் காரணி. மாற்றத்தை வேறுபடுத்தும் காரணி. கேட்டலிஸ்ட்னா மாற்றத்தை வேகப்படுத்தும் காரணி. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம டீப் கான்செப்டை வந்து உள்ள போகிறோம். ஓகேவா? வை டிட் என்சிஆர்டி ரைட் திஸ் சாப்டர்? ஏன் வந்து என்சிஆர்டி வந்து இந்த சாப்டர் கொண்டு வந்தாங்கன்னா, என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருப்பாங்க? த சாப்டர் பீப்புள் ஏ ரிசோர்ஸ் இஸ் அன் எஃபெக்ட் டு எக்ஸ்பிளைன்
பாப்புலேஷன் அண்ட் அசெட் ஃபார் த எக்கனாமி ரேதர் தென் லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் கொஸ்டின் என்னென்னா, ஒய் டிட் என்சிஆர்டி ரைட் திஸ் சென்டென்ஸ் ஃபஸ்ட்? ஏன் வந்து இந்த சென்டென்ஸை வந்து ஃபஸ்ட்டில் வச்சாங்க? ஏன் வந்து டைரெக்டாக வந்து ஹியூமன் கேபிட்டலை பற்றி ஸ்டார்ட் பண்ணலன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா, பிஃபோர் லேர்னிங் எக்கனாமிக்ஸ் மோஸ்ட் பீப்புள் நேச்சுரலி திங்ஸ் என்ன நினைக்குவாங்க, மோர் பீப்புள்னால் மோர் ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு மோர் பீப்புளாக இருந்தால் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வரும், அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும், பாவர்ட்டி வரும், ஃபுட் ரிக்குயர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் நிறைய தேவைப்படும், ஸ்கூல்ஸ் நிறைய தேவைப்படும். திஸ் திங்கிங் வந்து ஒரு பாதி கரெக்ட் தான், பட் முழுமையாக அது கரெக்டு கிடையாது. என்சிஆர்டி வாண்ட் டு சேஞ்ச் திஸ் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை வந்து என்சிஆர்டி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்குது. த ரியல் கொஸ்டின் என்னென்னா, என்சிஆர்டி சேஸ் டோன்ட் ஆஸ்க் ஹவு மெனி பீப்புள் டஸ் இந்தியா ஹாவ். என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எப்படி கேட்கக்கூடாதுன்னா இந்தியாவில் எவ்வளோ பீப்புள் இருக்காங்கன்னு கேட்கக்கூடாது. இன்ஸ்டடாக எப்படி கேட்கணுன்னா, வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் இந்தியா பீப்புள், வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் இந்தியாஸ் பீப்புள் அப்படின்னு கேட்கணும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு மோஸ்ட் கான்செப்ஷுவல் குவாலிட்டி. எந்த மாதிரியான மக்கள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்கணும். அதுதான் கேள்வி. எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 வில்லேஜஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஒரு வில்லேஜில் வந்து பாப்புலேஷன் வந்து 100,000 இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா எஜுகேட்டடாக, ஹெல்த்தியாக, அன்ஸ்கில்டாக, ஒர்க்கிங்கில் இருக்காங்க. இதோட இன்கம் வந்து ஹை இன்கமும், ஹை ப்ரொடக்டிவிட்டி அண்ட் லோ பாவர்ட்டியோடு இருக்கும். இன்னொரு வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பாப்புலேஷன் இருந்தாலும் படிக்க தெரியாது, சம்பாதிக்கிறது கிடையாது, நோ எம்ப்ளாய்மெண்ட்னால் சம்பாதிக்கிறது இல்லை. அப்புறம் வந்து சிக்குனா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து லோ ப்ரொடக்டிவிட்டி, பாவர்ட்டியும் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட்டோட சப்போர்ட், கவர்மெண்ட்டோட ஈடை வாங்கி அவங்க வாழ்வாதாரத்தை நடத்துகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நோட்டீஸ் சம்திங், பாப்புலேஷன் வந்து சேம் தான், ஒன்லி குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. தட் சேஞ்ச் தான் எக்கனாமி. அவங்களோட குவாலிட்டி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்களோட எக்கனாமியும் இம்ப்ரூவ் ஆகும். அவங்க எக்கனாமி இம்ப்ரூவ் ஆனால் நம்ம நாட்டோடைய எக்கனாமியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதில் வந்து மெனி பிகினர்ஸ் வந்து என்ன நினச்சிக்குவாங்கன்னா, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஏழ்மையாக இருக்கோம், பாவர்ட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தப்பு. பாப்புலேஷன் இஸ் நாட் த டைரக்ட் காஷஸ் ஃபார் த பாவர்ட்டி. பாப்புலேஷன் மட்டும்தான் வந்து பாவர்ட்டி காசுன்றது தப்பு. பாப்புலேஷன் இஸ் நாட் த டைரக்ட் காஷ், அதனால் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுவும் இந்த ரியல் இஷ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் எஜுகேஷன், புவர் ஹெல்த்தாக இருக்கிறதுனால, லோ ஸ்கில்லு, லோ ப்ரொடக்டிவிட்டி, புவர் கவர்னன்ஸ், இதுதான் வந்து பாவர்ட்டியை வந்து உருவாக்குது. ஓகேங்களா? பாப்புலேஷன் தான் வந்து பாவர்ட்டியை உருவாக்குதுன்றது காரணம் கிடையாது. ஓகே, திஸ் மேக் ஏ பாப்புலேஷன் ஆர் ஏ பர்டன். இதனால் வந்து பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பர்டனாக இருக்குது. எக்கனாமிக்ஸ் வந்து இது ரெண்டுத்தையும் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி அப்படின்னா எவ்வளோ பீப்புள், குவான்டிட்டினா ஹவு ப்ரொடக்ஷன் ஆர் தோஸ் பீப்புள். யூபிஎஸ்சி இஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த செகண்ட் கொஷின். எவ்வளோ பேர் அப்படின்றது வந்து சாதாரண ஒரு விஷயம். ஹவு ப்ரொடக்ஷன் ஆர் தோஸ், ஹவு ப்ரொடக்டிவ் ஆர் தோஸ் பீப்புள். குவாலிட்டியை தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து யூபிஎஸ்சி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜப்பான் தான். ரொம்ப ஸ்மால் பாப்புலேஷன், ரொம்ப எஜுகேஷன், ரொம்ப ஸ்கில்டு, ரிசல்ட் வந்து டெவலப்டு கண்ட்ரி. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்காங்க. வெதர் இட் பிகம் ஏ அட்வான்டேஜ் டிபெண்ட் ஆன் education, health, skill development, employment opportunity. This is why India talked about the demographic dividend. அப்படின்னா என்ன? Huge population, whether it become an advantage depend on education, health, skill development, employment or opportunity. This is why India talk about the demographic dividend பற்றி பேசுகிறாங்க. நம்ம டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா என்னன்றது வந்து ரொம்ப டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இதில் வந்து என்னென்ன இன்டர் லிங்கேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கான்செப்ட் எதோடெல்லாம் லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் கேபிட்டல், டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டு, லேபர் ப்ரொடக்டிவிட்டி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, எஜுகேஷன், ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி, இன்க்ளூசிவ் க்ரோத்து,
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்கூட வந்து இன்க்ளூட் ஆகுது. யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி வந்து ரேராக தான் கேட்பாங்க. எப்படின்னா பாப்புலேஷன்னா அசட்டா லைபிலிட்டியா அப்படின்ட்டு. இதுக்கு பதிலாக வந்து இன்டெரக்டான த்ரோ தீம்ஸ் வழியாக தான் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஹியூமன் கேபிட்டல், டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டு, லேபர் ப்ரொடக்டிவிட்டி, ஸ்கில்டு டெவலப்மெண்ட்டு, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டு, ஹியூமன் டெவலப்மெண்ட்டு. இஃப் திஸ் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் கிளியராக ஆனீங்கன்னா மெனி லேட்டர் எக்கனாமிக் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு நியூஸ் பேப்பரோ நியூஸோ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி, ஸ்கில் இந்தியா, ஆயுஷ்மான் பாரத், பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும். நல்லா யோசிங்க. இது எல்லாமே எதுக்காக? நம்மளுடைய ஹியூமன் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஹியூமன் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஜஸ்ட் ஏ கவர்மெண்ட் ஸ்கீம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இன்ஸ்டட் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் திஸ் ஸ்கீம் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன்? அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இந்த ஸ்கீம் வந்து எப்படி வந்து இந்தியன் பாப்புலேஷனோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அப்படி தான் வந்து நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக திங்க் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும்னா, ஒய் டிட் என்சிஆர்டி ஸ்டார்ட் வித் அசட் அண்ட் லைபிலிட்டி? ஏன் வந்து என்சிஆர்டி வந்து அசட்லேயும் லைபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, டு சேஞ்ச் அவர் மைண்ட் செட் ஃப்ரம் பாப்புலேஷன் சைஸ் டு பாப்புலேஷன் குவாலிட்டி. பாப்புலேஷன் சைஸ் வந்து முக்கியம் கிடையாது, பாப்புலேஷனோட குவாலிட்டின்னு முக்கியன்றதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுன்றதுக்காக. வாட் மேட்டர் மோர்? குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் தான் மோரு, குவான்டிட்டி கிடையாது. குவாலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் தான் மோரு, குவாலிட்டி கிடையாது. மெயின் மெசேஜ்னா, பாப்புலேஷன் இஸ் நெய்தர் ஆட்டோமேட்டிக்கலி அசெட் நார் எ லைபிலிட்டி. அது எப்போவுமே ஒரு நியூட்ரலாக தான் இருக்கும். இட் டிபெண்ட் ஆன் ஹவ் வெல் பீப்புள் ஆர் எஜுகேட்டட், ஹெல்த் அண்ட் ஸ்கில்டு. அதை வச்சு தான் வந்து அது வந்து நம்ம சொல்ல முடியும். அப்படி ஓகேவா? திஸ் ஒன் என்சிஆர்டி சென்டென்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த என்டையர் சாப்டர். இதை வந்து நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கினீங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன், எஜுகேஷன், ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட்டு அண்ட் டீமோகிராஃபிக் டிவிடெண்ட், இது எல்லாமே வந்து நேச்சுரலாகவே ஃபிட் டுகெதராக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக வந்து நம்ம வந்து இது அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா, பாப்புலேஷன் இஸ் நியூட்ரல். என்சிஆர்டி லைன் வந்து என்ன சொல்லுதுன்னா, பாப்புலேஷன் ஆல்சோ இஸ் எ ரிசோர்ஸ், ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுது. திஸ் இஸ் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் எ லார்ஜ் பாப்புலேஷன் தட் இஸ் ஆஃப்டன் ஓவர்லுக்டு. Population also is a resource, a human resource. This is the positive side of a large population that is often overlooked அப்படின்னு சொல்லுது. பேசிக் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி சே பாப்புலேஷன் இஸ் ஏ ரிசோர்ஸ் பட் மெனி பீப்புள் சே பாப்புலேஷன் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு, போத் கரெக்ட் தான். தட் இஸ் வாட் என்சிஆர்டி இஸ் டீச்சிங். பாப்புலேஷன் இட் செல்ஃப் இஸ் நெய்தர் குட் ஆர் பேட். பாப்புலேஷன் மட்டும் வந்து குட்டும் கிடையாது, பேடும் கிடையாது. இட் இஸ் எ நியூட்ரல். திங்க் ஆஃப் இட் லைக் திஸ். ஒரு கத்தி இருக்குது, கத்தியை வச்சு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட் பண்ண முடியும். நம்ம வந்து சர்ஜரி வச்சு கத்தி வச்சு லைஃப்பையும் சேவ் பண்ண முடியும். ஹர்ட் சம்ஒன், ஒருத்தரை நம்மளால் காயப்படுத்தவும் முடியும். அந்த கத்தி வந்து குட்டா பேடா? எதை வச்சு? இட் இஸ் பேட். குட்டா கிடையாது, பேடாக கிடையாது. இது டிபெண்ட் ஹவ் இட் இஸ் யூஸ்டு. பாப்புலேஷன் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம். பாப்புலேஷனும் அதே மாதிரி தான். இப்போ மழை வருதுன்னா, மழை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மருக்கு ஹெல்ப்பும் பண்ணும், டேம் வந்து ஃபில்லும் பண்ணும், அதே மாதிரி ஃப்ளட்டையும் காஷ் பண்ணும். இப்போது ரெயின் வந்து இஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி எ குட் ஆர் பேடுலாம் கிடையாது. இட்ஸ் இம்பேக்ட் டிபெண்ட் ஆன் ஹவு சொசைட்டி மேனேஜ்ட். எப்படி வந்து நம்ம சமூகம் வந்து அதை எதிர்நோக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறதுன்றதை பொறுத்து தான் வந்து மழை வந்து குட்டா பேடான்றது வந்து டிசைட் பண்ணும். பாப்புலேஷனும் ஆல்சோ லைக் தட். பாப்புலேஷனும் இதே மாதிரி தான். வாட் டஸ் என்சிஆர்டி கால் இட் ஏ ரிசோர்ஸ்? அப்படி ஏன் வந்து என்சிஆர்டி வந்து இது வந்து ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா,
What is resource? Resource is anything that help produce goods and service. Resource is anything that helps produce goods and service. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு, வாட்ரு, ஃபாரஸ்ட்டு, கோலு, மிஷின்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரிசோர்ஸ் தான். என்சிஆர்டி சேஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ ரிசோர்ஸஸ். ஏன் பீப்புள் வந்து பிகாஸ் பீப்புள் ப்ரொடியூஸ் எவ்ரி திங். பீப்புள் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா cannot think, learn and invest. பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா land cannot think, learn and invent. Machine cannot improve themselves and discover new technology. Only வந்து human being மட்டும்தான் வந்து that is why human resource is special. அதுவே வந்து தன்னை வந்து தகவமைச்சிக்க முடியும். மெனி ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மெமரைஸ் பண்ணிக்குவாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் தான் வந்து பாப்புலேஷன் அப்படின்ட்டு. திஸ் இஸ் நாட் ஃபுல்லி கரெக்ட். பாப்புலேஷன் இன்க்ளூட்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ்னாலே பாப்புலேஷன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. பேபி, இயர்லி எல்டர் பீப்புள் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் இவங்க எல்லாமே பாப்புலேஷனுக்குள்ள வருவாங்க. பட் ஹியூமன் ரிசோர்ஸுன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி ரெஃபர் டு பீப்புள் who கேன் கான்ட்ரிபியூட் ப்ரொடக்டிவ்லி ஈஸிலி when they are educated and skilled and healthy. ஜென்ரல் எக்கனாமிக் கான்செப்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, எக்கனாமிஸ்ட் வந்து ரிசோர்ஸை வந்து கிளாஸிஃபைடு இன்ட்டு என்ன சொல்கிறது 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸாக லேண்டு, வாட்டர், மினரல், ஃபாரஸ்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸாக பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி, ரோட்ஸு, மிஷின்ஸு, பில்டிங்ஸ் எல்லாம் வந்து ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் அப்படி சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், ஃபார்மர்ஸ், சயின்டிஸ்ட், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸும் வந்து அன்யூஸாக தான் இருக்கும். மிஷின்ஸும் ரிமைன் இடல்னால் நான் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்தியா டிஸ்கவர்ட் ஏ ஹியூஜ் ஆயில் ஃபீல்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வில் ஆயில் கம் அவுட் ஆட்டோமேட்டிக்கலி? ஆயில் வந்து அப்படி இப்போ இருக்குல்ல வந்திருப்பானியே வெளியெல்லாம் வந்துடுமா? அதுக்கு இன்ஜினியர் தேவை, ஜியாலஜிஸ்ட் தேவை, டெக்னீஷியன் தேவை, மேனேஜர் தேவை, மிஷின் ஆப்ரேட்டர் தேவை. த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் because of nature. The oil exists because of the nature. Yes. But it economically useful because of human resource. ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்குது. பட் ஆனால் வந்து அது வந்து ஒரு எக்கனாமிக்கலாக நம்ம அதை எடுத்து நம்ம கைக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியம். அட்வான்ஸ்ட் யூபிஎஸ்சி கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒய் எக்கனாமிஸ்ட் சே ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஹியூமன் ரிசோர்ஸஸ் இஸ் த ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. லேண்ட் அண்ட் கேபிட்டல் ஆர் பாசிவ். எது ஆக்டிவ்னா இது கண்டிப்பாக இருந்தே ஆகணுன்றது ஹியூமன் ரிசோர்ஸஸ். லேண்டும் கேபிட்டலும் வந்து பாசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஆக்டிவ் பிகாஸ் தே ஆர்கனைஸ்ட் அண்ட் யூஸ் எவ்ரி அதர் ரிசோர்ஸஸ். அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதர் ரிசோர்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. திஸ் ஐடியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி மீன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜ் பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா திங்க் அபவுட் ஏஐ, ரோபோட்டிக்ஸ், ஸ்பேஸ் மிஷின்ஸ், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங். கேன் மிஷின் டெவலப் ஆல் திஸ் ஆன் தர் ஓன்? இது எல்லாமே வந்து மிஷினே தன்னைத்தானே உருவாக்கிச்சா? கிடையாது. எவ்ரி டெக்னாலஜிக்கு பின்னாடி ஹியூமனோட நாலேஜ் வந்து பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். தட் இஸ் ஒய் கண்ட்ரி இன்வெஸ்ட் ஹெவிலி இன் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி வந்து ரொம்ப ஹெவியாக வந்து எஜுகேஷனுக்கும் ரிசர்ச்சுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மோர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ரிச் கண்ட்ரி ஆக்கிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நாட் ஆல்வேஸ், அது அப்படி கிடையாது. சம் கண்ட்ரீஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கும், இருந்தாலும் அவங்க போகிறவரே இருப்பாங்க. ஏன்னா தே லேக் ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் குட் இன்ஸ்டியூஷன் வந்து அங்கே கம்மியாக இருக்கும். அது அதே ஹேண்டில் வந்து ஜப்பானில், சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா லிமிட்டடான நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் இருக்கும். பட் பிகம் டெவலப்டு த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் இன் பீப்புள்.
அவங்க வந்து டெவலப் ஆகிருப்பாங்க. எப்படின்னா பீப்புள் மேலே இன்வெஸ்ட் பண்ணி அவங்க நல்லா டெவலப்மெண்ட் ஆகிருப்பாங்க. இதோட இன்டர்லிங்கேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஹியூமன் கேபிட்டல், எக்கனாமிக் க்ரோத்து, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டு, நாலேஜ்டு எக்கனாமி, இன்னோவேஷன் அண்ட் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்லாம் வந்து யூபிஎஸ்சி வந்து எப்படி வந்து கொஷின் கேட்பாங்கன்னா ஒய் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி ஏன் இம்பார்ட்டண்ட்டு, ஹியூமன் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணால் தான் அவங்க ஸ்கில்டாக உழைப்பாங்க. அப்போ நம்ம ஜிடிபி வந்து கிராஸ் நேஷ்னல் ஜிஎன்பி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால் ஒய் டூ சம் ரிசோர்ஸஸ் ரிச் கண்ட்ரி ரிமைன்ஸ் பூர், ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ஸ்கில்டு லேபரும் இங்கே நம்ம படித்தோம்ல ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸும் அண்ட் குட் இன்ஸ்டியூஷனும் இல்லாமல் இருக்கிறது தான் அது காரணம். வாட் டிட்டர்மைன் லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத், நீ வந்து ஹெல்த்லேயும் எஜுகேஷன்லேயும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லாங் டைம் எக்கனாமிக் க்ரோத் வந்து கிடைக்கும். த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஆல் திஸ் ஆன்சர்ஸ் இஸ் பீப்புள் ஆர் த மோர் இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸ். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பீப்புள் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ். ஓகே, அதுதான் முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன்னா என்னென்னா நெய்தர் குட்டும் கிடையாது பேடும் கிடையாது, மழை மாதிரி கத்தி மாதிரி. ஓகேவா. ஹியூமன் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ஹூ கான்ட்ரிபியூட் டு ப்ரொடக்ஷன். வை ஸ்பெஷல்னா ஹியூமன் கேன் திங்க், லேர்ன், இனோவேட் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ். கோர் என்சிஆர்டி ஐடியா பார்த்திங்கன்னா பீப்புள் பிகம் வேல்யூபிள் வென் இட் கான்ட்ரிபியூட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ யூபிஎஸ்சி வந்து நம்மளுக்கு ஒரு 2 கண்ட்ரி இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் ஆஃப் ஆயில் இருக்குது, வெரி ஃபியூ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸும் கிடையாது, பட் ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ஸ்கில்டு பீப்புளும் இருக்காங்க. விச் கண்ட்ரி இஸ் மோர் லைக்லி டு அச்சீவ் சஸ்டைனபிள் லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத், யார் வந்து அச்சீவ் பண்ணுவாங்கன்னா பி கண்ட்ரி தான். Does answer by saying country B because Japan. Explain using the concept of human resource. What kind of reasoning is exactly what UPSC expect in me. யூபிஎஸ்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஏன் ஜப்பான் கொண்டு வர்றாங்க, அவங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் ஹியூமன் வேலை நிறைய வந்து இம்ப்ரூவ் போட்டதுனால அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடச்சிது. அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா population become human capital when there is an investment made in the form of education, training and medical care. In fact, human capital is the stock of skill and productive knowledge embodied in them. In fact, human capital is the stock of skill and production knowledge embodied in them. கல்வி, தொழில் பயிற்சி மற்றும் மருத்துவ பராமரிப்பு போன்றவற்றில் முதலீடு செய்யும் மக்கள் தொகை மனித மூலதனம் ஹியூமன் கேபிட்டல் மாறுகிறது. மனித மூலதனம் என்பது மக்களிடம் உள்ள திறன்கள், உற்பத்தி அதிகரிக்கும் அறிவு மற்றும் அனுபவத்தின் மொத்த சேமிப்பாகும். ஹியூமன் கேபிட்டல் வந்து மனித மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முதலீடு, ட்ரைனிங் வந்து தொழிற்பயிற்சி, மெடிக்கல் கேர் வந்து மருத்துவ பராமரிப்பு, ஸ்டாக்குன்றது மொத்த சேமிப்பு, ப்ரொடக்டிவ் நாலேஜ் வந்து உற்பத்தி அறிவு, எம்பாடிட்னா உள்ளடக்கியது. டஸ் எ பேபி பிகம் ஹியூமன் கேபிட்டல் இமிடியட்லி ஆஃப்டர் த பர்த்? நோ. ஏன்னா வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டல்னால் பாப்புலேஷனாலே எல்டர் பீப்புள், குழந்தைங்க, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஹியூமன் கேபிட்டல் யாருன்னா அதில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹியூமன் கேபிட்டல் கணக்கு வருவாங்க. குழந்தையோ எல்டர்லி பீப்புளையும் நம்ம தான் பார்த்துக்கணும், அவங்க யாருமே வந்து ஹியூமன் கேபிட்டல் கிடையாது. பாப்புலேஷனாலே ஹியூமன் கேபிட்டல்ன்றது தப்பு. பாப்புலேஷன்னாலே ஹியூமன் கேபிட்டல் கிடையாது, ராங்னா என்சிஆர்டி வந்து கிளியராக சொல்லுது. பாப்புலேஷன் பிகம் ஹியூமன் கேபிட்டல். நோட்டீஸ் த வேர்ட் பிகம் ஹியூமன் கேபிட்டல். பிகம் அப்படின்னா இனிஷியலாக வந்து பாப்புலேஷன் வந்து ஹியூமன் கேபிட்டல் கிடையாது, ஆஃப்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் பாப்புலேஷன் வந்து ஹியூமன் கேபிட்டலாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் மீன்ஸ் பாப்புலேஷன் எப்போவுமே எழுதிடாதீங்க, அது தப்பு. கரெக்டாக என்னென்னா ஹியூமன் கேபிட்டல் இஸ் டெவலப்டு பாப்புலேஷன் அப்படின்னு எழுதணும்.
ஹியூமன் கேபிட்டல் இஸ் டெவலப்டு பாப்புலேஷன் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? பையிங் ஷேர்ஸோ பையிங் கோல்டு பையிங் லேண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் ஸ்பெண்டிங் டுடே டு கெட் ஹையர் பெனிஃபிட் டுமாரோ. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். கவர்மெண்ட் வந்து இப்போ 50,000 செலவு பண்ணுறாங்க எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்னா. ஒய்? ஆஃப்டர் எஜுகேஷனுக்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து கெட் ஏ பெட்டர் ஜாப், பே டேக்ஸஸ், ப்ரொடியூஸ் மோர், இன்வெஸ்ட் நியூ ஐடியா. The future benefit is much bigger. That is called investment. ஏன் எஜுகேஷன்னா, 2 ஒர்க்கர் எடுத்துக்கோங்க. ஏ ஒர்க்கருக்கு வந்து எந்த எஜுகேஷனும் கிடையாது. ப்ரொடியூஸ் 10 யூனிட்ஸ் பர் டே. இன்ஜினியரிங் கிராஜுவேட் ப்ரொடியூஸ் 100 யூனிட்ஸ் பர் டே. ஹூ கான்ட்ரிபியூட் மோர் அப்படின்னு பி தான். எஜுகேஷன் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. இடன் கான்செப்ட் பார்த்தோன்னா, ஒய் ட்ரைனிங்? எஜுகேஷன் கிவ் நாலேஜ், ட்ரைனிங் டீச் ஹவு டு யூஸ் தட் நாலேஜ். ஏன் வந்து ட்ரைனிங் யூஸ் பண்ணுறாங்கன்னா, எஜுகேஷன் கிவ் நாலேஜ் வந்து நாலேஜ் வந்து கொடுக்குது. ட்ரைனிங் வந்து டீச் ஹவு டு யூஸ் தட் நாலேஜ். எக்ஸாம்பிள் வந்து, a person learns mechanical engineering but he does not know how to operate modern CNC machine. Company gives 6 months training. Now his productivity increased. எஜுகேஷன்றது வந்து ட்ரைனிங் வந்து கிடையாது. எஜுகேஷன்ன்றது வந்து ட்ரைனிங் கிடையாது. எஜுகேஷன் கிவ் தியரி, ட்ரைனிங் கிவ் ப்ராக்டிக்கல் ஸ்கில். என்ன சொல்கிறது? எஜுகேஷன் வந்து தியரி தான் கொடுக்கும், ட்ரைனிங் தான் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை வந்து கொடுக்கும். ஒய் வந்து மெடிக்கல் கேர். இமேஜின் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா வெரி இன்டெலிஜென்ட் பட் இஸ் சிக் 200 days எவ்ரி இயர். அவரால் வந்து எஃபெக்டிவ் ஒர்க் பண்ண முடியாது. ஹெல்த்தியாக இருக்கார், ஒர்க் கண்டினியூஸ்லி. ஹூ கான்ட்ரிபியூட் மோர்? ஹெல்த்தி பர்சன் தான் கான்ட்ரிபியூட் மோர் பண்ண முடியும். ஸோ ஹெல்த்தி ஆல்வேஸ் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. தட் இஸ் ஒய் ஹெல்த் இஸ் அன் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் நார் மியர்லி சோஷியல் வெல்ஃபேர். அது வந்து என்ன சொல்கிறது? ஹெல்த்துன்றது எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து சோஷியல் வெல்ஃபேர்லாம் கிடையாதுன்னு சொல்லுது. யூபிஎஸ்சி மெயின் இன்சைட்: ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர், நாட் மியர்லி கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த வார்த்தை. ஹெல்த்துன்றது வந்து பார்த்தோன்னா இஸ் அ எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் நாட் சோஷியல் வெல்ஃபேர். அப்படி ஹெல்த்துக்கு நீ செலவு பண்ணுறது வந்து எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இது வந்து சோஷியல் வெல்ஃபேர்லாம் கிடையாதுன்னு சொல்கிறது. நாட் மியர்லி அப்படின்னா அது மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வந்து ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறாங்க, நாட் மியர்லி கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு சொல்கிறாங்க. ஓகே. ஹியூமன் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா இன்விசிபிள் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ டச் ஹியூமன் கேபிட்டல்? ஹியூமன் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டல் வந்து ஹியூமன் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணால் பார்க்க முடியாத கேபிட்டல் அப்படி சொல்கிறாங்க. நீ வந்து ஹியூமன் கேபிட்டலை டச் பண்ண முடியுமா? முடியாது. நீ வந்து யூ கேன் சி எஜுகேஷன்? நோ. யூ கேன் சி ஸ்கில்? நோ. பட் கேன் தே ப்ரொடியூஸ் வெல்த்? எஸ். ஸோ ஹியூமன் கேபிட்டல் இஸ் அன் இன்டான்ஜிபிள் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் கான்செப்ட் பார்த்திங்கன்னா எக்கனாமிஸ்ட் கிளாசிஃபைடு என்ன சொல்கிறது, எக்கனாமிஸ்ட் வந்து கிளாசிஃபை கேபிட்டல் இன்ட்டு ஃபிசிக்கல் கேபிட்டல்னால் ஃபேக்ட்ரிஸ், மிஷின்ஸு, கம்ப்யூட்டர், பில்டிங், இவங்க எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஹியூமன் கேபிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும். நாலேஜு, ஸ்கில்லு, க்ரியேட்டிவிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், இன்னோவேஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் கேபிட்டல் அப்படி சொல்கிறாங்க. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா
இமேஜின் நீ வந்து பார்த்தோன்னா ஒரு 15 லட்ச ரூபா கார் வாங்குற. ஆஃப்டர் 10 வருஷத்துக்கு அப்புறம் அது வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். இது வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல். டாக்டர் வந்து படிக்கிறாங்க, 10 வருஷம் கழிச்சு இஸ் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஹியூமன் கேபிட்டல் அப்ரிஷியேட் த்ரோ லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து வந்துகிட்டே இருக்கும், அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்ரிஷியேட்ஸ்னால் அதிகரிக்கிறது, த்ரோ லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா அதிகரிச்சுட்டே இருக்கும். எக்கனாமிக்ஸ் கால் education, health, skill, research, investment because they increase future productive capacity. எக்கனாமிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாரு எக்கனாமிஸ்ட் கால் எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில் அண்ட் ரிசர்ச் அண்ட் investment because they increase future productive capacity. That is why government spend huge amount on என்ன சொல்ல எஜுகேஷன். எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த்து, ஸ்கில்லு, ரிசர்ச் இது எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. பிகாஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஃப்யூச்சர் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் திஸ் இஸ் ஒய், அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய அமௌண்ட்டை ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கில் மிஷன்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுது. தே ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் மணி, தே ஆர் கிரியேட்டிங் ஹியூமன் கேபிட்டல்ஸ். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன வந்து லிங்கேஜஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, ஸ்கில் இந்தியா மிஷன், பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா, ஆயுஷ்மான் பாரத், அப்புறம் வந்து நேஷ்னல் ஹெல்த் மிஷன். இது எல்லாத்த பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வந்து நம்ம படிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இதனால் வந்து நம்ம இதில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோன்றது ரஃப் ஐடியா. ஓகே, all of this have one economic objective, convert population into human capital. ஓகேவா, இதோட இன்டர்லிங்கேஜ் பார்த்தோன்னா this concept connect with human development index, demographic dividend, labor productivity, economic growth, inclusive growth, knowledge economy, skill development, education policy, public health, இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி இருக்குது இந்த கான்செப்ட். பாப்புலேஷன்றது வந்து ஹியூமன் கேபிட்டல் கிடையாது. பாப்புலேஷன் மட்டும் ஹியூமன் கேபிட்டல் கிடையாது. இது நிறைய விஷயம் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிட்டோம். பாப்புலேஷன் பிகம் ஹியூமன் கேபிட்டல் ஆஃப்டர் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். எஜுகேஷன் அலோன் இஸ் எனஃப், அதெல்லாம் கிடையாது. எஜுகேஷன்றது தியரி, ட்ரைனிங்கிறது ப்ராக்டிக்கல், ஹெல்த் டுகெதர் கிரியேட் ஹியூமன் கேபிட்டல். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் டு ரிமெம்பர்னா பாப்புலேஷன்னா ரா ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னா டெவலப்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஓகேவா, ஹியூமன் கேபிட்டல் இஸ் கிரியேட்டட் த்ரூ எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ஹெல்த். ஒய் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இன்க்ரீஸ் ஃப்யூச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்கம். ஒய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இட் இன்க்ரீஸ் ஃப்யூச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்கம். ஃபிசிக்கல் கேபிட்டல்னால் என்னென்னா மிஷின்ஸ் அண்ட் பில்டிங்ஸ்லாம் வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா நாலேஜ், ஸ்கில்லு, ஹெல்த், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஹியூமன் கேபிட்டல். சப்போஸ் இந்தியா பில்ட் வந்து பார்த்தோன்னா 1000 ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணாங்கன்னா பட் டஸ் நாட் இன்வெஸ்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்னா வில் ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ், ஒய் ஆர் ஒய் நாட்? இன்க்ரீஸ் ஆகாது. நீ வந்து எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நீ ஒர்க் பண்ணினானா அந்த 100 நியூ ஃபேக்ட்ரிஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடைப்பாங்க. அதை எஃபிஷியண்ட்டாக செய்வாங்க, அதை அப்படியே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் வை ஹியூமன் கேபிட்டல் மீன்ஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஃபிசிக்கல் கேபிட்டல். திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் மினி கான்செப்ட். ஓகேவா, ஹியூமன் கேபிட்டல் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஃபிசிக்கல் கேபிட்டல். நெக்ஸ்ட் பவுண்ட்ரி பார்த்திங்கன்னா லுக் அட் த பாப்புலேஷன் ஃப்ரம் த, அதாவது என்சிஆர்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லுக்கிங் அட் த பாப்புலேஷன் ஃப்ரம் திஸ் ப்ரொடக்டிவ் ஆஸ்பெக்ட் emphasize its ability to contribute the creation of the gross national product like other resources. Population also is a resources, a human resource அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகையை உற்பத்தி திறன் கொண்ட கோணத்தில் பார்க்கும்போது அவர்களின் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்
ஜிஎன்பி உருவாக்கத்தில் பங்களிக்கும் திறனை இது வலியுறுத்துகிறது. மற்ற வளங்களைப் போலவே மக்கள் தொகையும் ஒரு வளமாகும். அதனால் அதனை மனித வளம் என்று அழைக்கின்றனர் சொல்கிறாங்க. ப்ரொடக்டிவ் அசட்ஸ்னா உற்பத்தி நோக்கு, எம்பசைஸ்னா வலியுறுத்துறது, எபிலிட்டினா திறன், கான்ட்ரிபியூட்னா பங்களிக்கிறது, கிரியேஷன்னா உருவாக்கம், கிராஸ் நேஷனல் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஹியூமன் ரிசோர்ஸ்னா மனித வளம். ஒய் இஸ் பர்சன் கால்ட் அஸ் ரிசோர்ஸஸ்? சப்போஸ் தேர் இஸ் எ லேண்ட், வாட்டர், கால், அயன், தேர் ஆர் ரிசோர்ஸஸ். நவ் என்சிஆர்டி சே பீப்புள் ஆர் ஆல்சோ ரிசோர்ஸஸ். ஏன் மக்களை ரிசோர்ஸஸ் சொன்னாங்க? இப்போ நிலம், தண்ணி, கோல், அயன் இருந்துச்சுன்னா அது ரிசோர்ஸஸ். என்சிஆர்டி ஏன் மனுஷனை ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க? ரிசோர்ஸஸ் மீன்ஸ் எனிதிங் தட் ஹெல்ப் கிரியேட் வேல்யூ. ரிசோர்ஸோட டெஃபினிஷன் என்ன? எனிதிங் தட் ஹெல்ப் கிரியேட் வேல்யூஸ். A resource must help in producing. Resources must help in producing goods or service. Anything that help create value. Resource must help in producing goods and service. Land crops produce பண்ணுது. Machine produce goods. Teacher produce education student. Doctor பார்த்தீங்கன்னா better health produce பண்ணுறார். Engineer பார்த்தீங்கன்னா produce technology. Farmer produce food. Therefore all the peoples are human resources. Resourcesனா என்ன? A resource must help in production. Anything that create values. A resource must help in production of goods and service. Okay, therefore all the peoples are human resources. Hidden concept என்னன்னு பார்த்தீங்கன்னா human resources create GDP and GNP. This line introduce a very important economic idea. People does not become value simply because they exist. This line introduce a very important economic idea. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா people does not become valuable because simply because they exist. People does not believe valuable simply because they exist. They become value because they produced. ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை விற்கிறாங்க, இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது. டீச்சர் ஸ்கில்டு ஸ்டூடெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபியூச்சர் ப்ரொடக்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது. டாக்டர் ஹெல்த்தி ஒர்க்கர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, லேப்ஸ் ஆப்சன்டீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஹையர் ப்ரொடக்ஷன்றதுனால ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ட்ரிபியூஷன் டு நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம்க்கு அவங்கவுங்களோட பங்களிப்பை கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா இது சொல்கிறாங்க. மெனி ஸ்டூடெண்ட் என்ன நினச்சிக்கிறாங்க, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்ற தப்பு. டீச்சர், டாக்டர், சயின்டிஸ்ட், ஜட்ஜு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு, ஈவன் சானிடைஸ்டு ஒர்க்கர், அவங்க ஈவன் ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷன் கான்ட்ரிபியூட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஈவன் ப்ரொடக்டிவ் ஆப்ரேஷனில் இருக்கிறவங்களும் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஒன்லி மேனுஃபேக்சரிங். ப்ரொடக்ஷன்றது இஸ் நாட் ஒன்லி மேனுஃபேக்சரிங் மட்டும் கிடையாது. யூபிஎஸ்சி ஆஃப்டர் டெஸ்ட் இஸ் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஒன்லி மேனுஃபேக்சரிங். ப்ரொடக்ஷன்றது மேனுஃபேக்சரிங் மட்டும் கிடையாது. ப்ரொடக்ஷன்ன்றது எது இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸையும் சேர்த்து இது பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஒன்லி மேனுஃபேக்சரிங். ப்ரொடக்ஷன் இன்க்ளூட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். எக்ஸாம்பிள் கூட்ஸுன்றது ரைஸு, காரு, மொபைலு, இது எல்லாமே கூட்ஸ். சர்வீஸுன்றது பார்த்திங்கன்னா பேங்கிங்கு, டீச்சிங்கு, ஹெல்த் கேர், டூரிசம், சாஃப்ட்வேர் போத் இன்க்ரீஸ் நேஷ்னல் இன்கம். கூட்ஸும் சர்வீஸும் ரெண்டுமே நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ட்ரீட் 100 பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறாங்கன்னா டிட் ஹி ப்ரொடியூஸ் யூ ஃபிசிக்கல் கூட்ஸ்? நோ, சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்க. டிட் ஹி கிரியேட் எக்கனாமிக் வேல்யூ? எஸ். ஹெல்த் கேர்ன்றது சர்வீஸ். சர்வீஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு ஜிடிபி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நேச்சுரல்.
Human resources is different from natural resources. Human resources வேறு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வேறுன்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸுன்றது வந்து எக்ஸிஸ்ட் நேச்சுரலி. கோல், வாட்டர், ஃபாரஸ்ட் இது எல்லாமே நேச்சுரல். ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து மஸ்ட் பி டெவலப்டு. ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் இட் மஸ்ட் பி டெவலப்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர், பைலட் இவங்க எல்லாமே அதை வந்து உருவாக்குறாங்க. டீச்சர், சயின்டிஸ்ட் தே ஆர் கிரியேட்டட் த்ரூ அவங்க இதை வச்சு எதை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வந்து இதை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் எக்கனாமி கான்செப்ட் வந்து எக்கனாமி கிளாஸிஃபை ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆஸ் லேண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், லேபர்ன்றது ஹியூமன் எஃபெக்ட், கேபிட்டல்ன்றது வந்து மிஷின்ஸ், என்டர்ப்ரினர்ஷிப் வந்து டிசிஷன் மேக்கிங்னு சொல்கிறாங்க. என்சிஆர்டிஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து மெயின்லி கவர் labor and entrepreneurship because educated people not only work, they also innovate and organize production. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன்றது நெவர் திங் பாப்புலேஷன்றது லேபர் ஃபோர்ஸ் கிடையாது. பாப்புலேஷன் வந்து இன்ஃபேண்ட்டு, ஸ்டூடெண்ட்டு, எல்டர்ஸு, ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள். லேபர் ஃபோர்ஸ் இஸ் ஒன்லி தோஸ் who are willing and able to work. UPSC repeatedly asked these distinctions. Okay. Current affairs linkage வந்து when the government say India aim to become 5 trillion economy, இது தேவை. Not only roads, ports and factors but also skilled labor, healthy workers and research and entrepreneurship. That is why investment in human resources is essential. இது எது கூட கனெக்ட் ஆகிருக்கோன்னா பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி, ஜிஎன்பி, நேஷ்னல் இன்கம், லேபர் ஃபோர்ஸு, எக்கனாமிக் க்ரோத்து, ஸ்கில் இந்தியா, மேட் இன் இந்தியா, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டு, ஹியூமன் கேபிட்டல் இது கூடலாம் வந்து லிங்க் ஆகிருக்கும். யூபிஎஸ்சி மே ஆஸ்க் எக்ஸ்பிளைன் ஹவு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் கான்ட்ரிபியூட் டு எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்பிளைன் ஹவு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் கான்ட்ரிபியூட்டட் டு எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஆன்சர் ஷுட் பி higher productivity. Explain how investment in human resources contribute to economic growth. Your answer should be higher productivity, better skill, more innovation, increased GDP, higher national income, better quality of life எல்லாம் வந்து இதில் முக்கியம். ஹியூமன் ரிசோர்ஸஸ் simply means peopleன்றது தப்பு. Human resources means people capable of creating economic value. Only GDP increase, only goods increase GDP அப்படின்றாங்க. ரிசோர்ஸ் வந்து anything that create values. Human resources வந்து people who create economic valuesன்றதான் வந்து human resources. Contributes goods and service, both increase national income. Human resources வந்து differs from natural resources. Humans must be developed through educational, health and skill. A country's real wealth is not just in mineral and it is the quality of people of it. Country with limited natural resources can become rich if they develop their human resource effectively. இது வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். 11th 12th எக்கனாமிக்ஸ், சஞ்சீவ் கர்மா எக்கனாமிக்ஸ் சர்வேல, எஸ்ஏல, ஜிஎஸ் பேப்பர் 3ல, இன்டர்வியூவில் கூட கேட்பாங்க. இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் காப். இட் டீப்லி இதை வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ரேதர் தென் மெமரைசிங். Now we can reach one of the highest value UPSC concept in this chapter. This concept is asked indirectly in films, mains, essay, governance, society, ethics and interview. Chapter 2, concept 1, mini concept 1.5 friends. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்டர் 2 கான்செப்ட் 1 மினி கான்செப்ட் 1.5 இது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம்.